ஸோ இது வந்து என்னுடைய இன்ஸ்டா அக்கௌண்ட்டுங்க. நீங்கள் அதுக்கு ஃபாலோ பட்டனை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் எப்போ வேணால் என்னை காண்டாக்ட் பண்ணலாங்க. நான் உங்களுக்கு எந்த டெக்னிக்கல் கைடன்ஸும் கொடுக்க ரெடியாக இருக்குங்க. 24 ஹவர்ஸுமே வந்து I'll be available to respond you. இது இல்லாமல் வந்து வெப் டிசைனிங் கோர்சஸ் இல்லை மற்ற கோர்சஸ் ஏதாவது படிக்கணும்னா இந்த நம்பர்ஸை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாங்க. உங்களுக்கு எந்த ஹெல்ப் வந்தாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த டாப்பிக்கான லேர்னிங் லிங்க் பார்க்கலாங்க. இந்த லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் போட்டிருக்கேன், ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் போட்டிருக்கேங்க. வெப் டிசைன் சீரிஸ் HTML 23rd வீடியோ நாம் பார்க்குறது என்னென்னு கேட்டிங்கன்னா எம்பர்ட் டேக், ஆப்ஜெக்ட் டேக் அண்ட் பேராமீட்டர் டேக் பற்றி பார்க்கலாங்க. எம்பர்ட் டேக்னா என்ன சார்னா, என்னோட வெப் பேஜில் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட யூடியூப் இருக்குல்ல, யூடியூப் எப்படிங்க ஒர்க் ஆகுது, அதில் ஒரு வீடியோ இருக்குங்க. அந்த வீடியோ எம்பர்ட் பண்ணோம் இல்லையா, அந்த எம்பர்டிங் ஆஃப் எ வீடியோ ஆர் எம்பர்டிங் சம் கண்ட்ரோல்ஸ், ஒரு வெப்பேஜுக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு ஐட்டத்தை வந்து ஒரு டாக்குமெண்ட்டோ பிடிஎஃபோ வேர்டோ இல்லை ஆடியோவோ வீடியோவோ ஏதோ ஒன்று நம்ம எம்பர்ட் பண்ணோன்னா இந்த எம்பர்ட் டேக் மூலமாக தான் பண்ண முடியுங்க. ஸோ எம்பர்ட் டேக்கும் யூஸ் பண்ணலாம், ஆப்ஜெக்ட் டேக்கும் யூஸ் பண்ணலாம். அதுக்கு ஒரு ஸ்பெஷல் பேராமீட்டர்ஸ் கொடுத்தா அதான் பேராம் டேக்னு சொல்லுவாங்க. இந்த 3 விஷயத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது எம்பர்ட் டேக். எம்பர்ட் டேக்னா என்னங்க? ஸோ எம்பர்ட் டேக்னு பார்த்தீங்கன்னா வந்து இதுதான் எம்பர்ட் டேக்குங்க. பாருங்களேன், எம்பர்ட் சோர்ஸ் இஸ்இக்குவல் ஒரு யூடியூபோட லிங்கை கொடுத்துங்க. அழகாக பாருங்கள், எம்பர்ட் டேக்கில் யூடியூபோட URL வந்துச்சுங்க. இது எம்பர்ட் டேக்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்குறதுனா ஆப்ஜெக்ட் டேக் பார்க்க போகிறோம். ஆப்ஜெக்ட் டேக்னா வந்து எம்பர்ட் ஆப்ஜெக்ட் வித்தின் ஏ டாக்குமெண்ட்டுங்க. சரிங்களா? ஸோ நம்ம வந்து யூடியூபாக இல்லாமல் வேறு ஏதாவது இருக்குது, ஒரு வீடியோவோ இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு பிடிஎஃப் டாக்குமெண்ட்டை நான் கிளிக் பண்ணணும் அப்படின்னா அப்போ வந்து ஆப்ஜெக்ட் டேக் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு வித் ஹைட் எல்லாமே ஸ்பெசிஃபை பண்ணிக்க முடியுங்க. ஓகேவா? டேட்டா கூட இப்போ hibiscus.mp4னா ஸோ இப்போ அந்த வீடியோவே வந்து வித் பேராமீட்டர்ஸோடு நம்ம கொடுத்துருக்கோம். புரியுதுங்களா? இங்கே பாருங்கள், இந்த கண்ட்ரோல்ஸாக வந்திருக்கு பாருங்கள். எம்பர்ட் டேக்கில் உங்களுக்கு வரலைங்க. ஓகே, இங்கே கண்ட்ரோல்ஸாக வந்திருக்கு பாருங்கள். இதுதான் வித்தியாசங்க. இது ஆப்ஜெக்ட் டேக்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்தது ஃபைனலாக இதுக்கு இந்த ஆப்ஜெக்ட் டேக்கை பேராமீட்டர்ஸாக செட் பண்ணுறது தான் இந்த பேராம் டேக்னு சொல்லுவாங்க. இந்த பேராம் டேக்கை பொறுத்த வரைக்கும் இங்கே பாருங்களேன், ஸோ அந்த ஆப்ஜெக்ட் டேக் கொடுத்துட்டு அது ஆட்டோ ப்ளே ஆகலாமா இல்லையா அப்படின்ட்டு ஏதாவது ஃபங்க்ஷனாலிட்டிஸுங்க பாங்க, அதோட டைப்பு வேல்யூ டைப்னு எல்லாமே நீங்கள் தர முடியும். ஓகேவா? இதுதான் வந்து உங்களுடைய பேராம் டேக்னு சொல்லுவாங்க. இந்த 3மே வந்து ஒரு எக்ஸ்டர்னலாக இருக்க ஒரு ஆப்ஜெக்டை எம்பர்ட் பண்ணுறதுக்கு நமக்கு பயன்படுங்க.